கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கொங்கு சைட்லலாம் சில டாஸ்மாக் கடைகளில் கடைசி ஒரு வாரம் அதிமுக காரன் என்ன பண்ணிருக்கா, அங்கே இருக்க சேல்ஸ்மேன் கிட்ட காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி அவன் ஒவ்வொருத்தக்கிட்டே கொடுத்துருக்கான். இதுதான் நீ குடிக்கிற கடைசி பாட்டில், இதுதான் கடைசி குவார்டர். அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா கடையை மூட்டுருவாங்கன்னு குடிகாரெல்லாம் பயந்துட்டான். கடையை மூட்டாங்கன்னா டெய்லி சாயந்தரம் வந்து நம்ம இங்க ஒரு குவார்டர் வாங்கி போறோம். கருத்து வேறுபாடு மது பிரியர்கள் என்று அழைக்கணும். அப்படி அரசாங்கத்தை நடத்துறவங்க அவங்க தான் சார். அவங்க உடம்பு லிவர்லாம் ஆமா டாக்டர் சாரும் இருக்காரு. தரமான சரக்கு தரதுலன்றது ஒரு பிரச்சனை, மக்கள் பிரச்சனையே இருக்கு. அதுல லிவர் சிரியாசிஸ்ல போயிட்டு இருக்க அவங்கள போய் இல்ல ஆமா மது பிரியர்கள் என்று மது பிரியர்கள் வந்து அசோசியேஷனே வச்சு அது கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கு. அவங்களை கண்டுக்கிறதே கிடையாது. அங்க தரமான ஸ்நாக்ஸ் தரலன்னு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சரக்கு தரட்டும் சார், அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வருவோம். ஜீவா எல்லாமே ஒரே நேரத்துல கேக்குறாரு. வழக்கமா அவங்க குடிச்சிட்டு படுத்துருவாங்க. அவங்க குடிக்கிறதுக்கே பிரச்சனை வந்துரும்ன்றதுனால இவங்க ஆட்சிக்கு வராம படுக்க வச்சிட்டாங்க. ஸோ இது ரெண்டு வந்து முக்கியமான. இதை உணர்ந்ததுனால தான் 21ல நம்ம டோட்டல் ப்ரோஹிபிஷனுக்கு போல. அந்த தேர்தல்ல ஏடிஎம்கே தான் வந்து ஸ்டாகர்ட் ப்ராஹிபிஷன் கொண்டாங்க. ரெண்டு கட்சிகளுமே சொன்னாங்க அது வேற. நான் இந்த கடையை மூடிடுவேன் படிப்படினா நம்ம ஊர்ல மூட மாட்டாங்கப்பா, 10 கடையில 1 தான் மூடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இவன் சேல்ஸ் பண்ணும்போது என்ன சொல்றான், இதுதான் நீ குடிக்கிற கடைசி குவார்டர், கடையை மூட போறாங்க திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்ன உடனே இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் பயந்துட்டான். நம்ம டெய்லி இங்கே வரமே, நம்ம மூட்டானா எங்கே போகிறது, அடுத்த கடை இதையும் மூடிடுவாங்கன்னா அவன் பயந்து போய் அவன்லாம் ஓட்டு போடல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட எலெக்ஷனில் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன, அதாவது ஒரு ஒற்றுமை என்னன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாது. இந்த ஃபார்முலாலாம் போட்டால் இந்த படம் உறுதியாக ஜெயிச்சிடும், இந்த ஃபார்முலாலாம் பண்ணிட்டா நான் கூட்டணி அமைச்சிட்டா உறுதியாக இந்த கூட்டணி ஜெயிச்சிடும் அப்படின்னு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒற்றுமை இது. ஒவ்வொரு முறை ஒன்று நடக்கும். அதனால் அரசியல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸானது, அது யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அதில் தான் இந்த விருப்பம் இருக்குது பாருங்கள், ஒருத்தர் மேலே இருக்க விருப்பம் அது வந்து கண்மூடித்தனமான விருப்பம் ஆயிடுச்சுன்னா அது எந்த ஃபேக்டரியும் பார்க்க மாட்டாங்க. அவங்க நீங்கள் டெய்லி கொடுக்குற ஃபுல் பேஜ் ஆடை பார்க்க மாட்டான், நமக்கு வந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்களேன்னு யோசிக்க மாட்டான், அவர் வந்தால் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு யோசிக்க மாட்டான். அந்த விருப்பம் கண்ணை மறைச்சதுன்னா இல்லை, இந்த 5000 ரூபாய் கொடுத்த பிறகு ஓரளவுக்கு இந்த பெண்கள் வாக்கு சதவிகிதம் அல்லது பெண்களோட இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பலாம். நாங்களும் நிறைய சர்வே எடுக்கிறோங்க. கருத்து கணிப்பு 3 விதமான கருத்து கணிப்பு எடுக்கிறோம். ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் சர்வே, ஒரு தொகுதியில் 20,000 சாம்பிள் எடுக்கிறது, 2000 சாம்பிள் எடுக்கிறது. அந்த மாதிரி பெருசாக எடுத்திங்கன்னா எல்லா பூத்தையும் கவர் பண்ணுறது, இது குவான்டிடேட்டிவ் சர்வே. அதை டெய்லிலாம் எடுக்க முடியாது, அதுக்கு வந்து கஷ்டம். அது அப்படி எடுக்க முடியாத பட்சத்தில் குவாலிட்டேட்டிவ் சர்வே எடுப்போம். ஒரு தொகுதி இப்போ திருவள்ளூர் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ், இங்கே மைனாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி பாக்கெட் செலக்ட் பண்ணி மொத்தமாகவே ஒரு 1000 பேரை டக்குன்னு கேட்டு அது ஒரு நாளில் முடிச்சிடலாம். இது குவாலிட்டேட்டிவ் சர்வே. டிப்ஸ்டிக் சர்வேன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் 5000 ரூபா போட்டால் டக்குன்னு ஒரு 10 பேருக்கு ஃபோனை போட்டு அந்த ஏரியாவில் ஒரு 20 பேர் இது பண்ணி கனெக்ட் பண்ணி 5000 ரூபா போட்டாங்களே திமுக ஓட்டு போடுவீங்க, போடுவேன் போட மாட்டேன் கருத்து இல்லை, ஒரே ஒரு டிப்ஸ்டிக் சர்வே. இந்த மாதிரி டிப்ஸ்டிக் சர்வேலாம் அந்தந்த நேரத்து பல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே தவிர இதுதான் எலெக்ஷன் வரைக்கும் இருக்க போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. லாங் டர்மாக இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் விஜயோடைய கிராஃபு சார் சொன்னவே ஏறி இறங்குதுன்னா ஒரு விஷயம் நடக்கும்போது ஏறும், அது ஷேர் மார்க்கெட் மாதிரி தான், அப்படியே ஏறும் திருப்பி இறங்கும் திருப்பி ஏறும். எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி, எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாலே ஏதாவது ஸ்டண்ட் அடிச்சாங்கன்னா அது மாறிடும். அதனால இந்த கிராஃப் ஆனால் என்னன்னா அவர் சொன்னதுல ஒரே ஒரு சின்ன துணை தகவல், பர்செப்ஷனை பற்றி சார் சொல்கிறார். அந்த பேசுபவர் அது வந்து ஒரு மேரத்தான் ஓட்டம் மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது இறங்கிடும். ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி ப்ரோ இன்கம்பன்சி அப்படி கிடையாது, அது ஃபேக்டர். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாதிப்பு தேர்தல் நேரத்தில் வெளிப்படுத்துவீங்க. இல்லை ஒரு திட்டத்தால் நீங்கள் பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அடிக்கடினா நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவீங்க. இந்த பர்செப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நான் பலமாக இருக்கேன், நான் கூட்டணி வச்சுருக்கேன், நான் வந்து இவரோட அவர் சேர்றேன், அது வந்து எப்படி வேணால் போவோம். ஆனால் இந்த ப்ரோ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். பட் பர்செப்ஷன் எதுக்கு முக்கியம்னா இந்த ஸ்விங் ஆகிடாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இதுவா அதுவான்னு வரும்போது தான் அந்த பர்செப்ஷன் முக்கியம்.